ஆண்டவருமே இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது: நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே மழை வர்றதுக்கான தண்ணி வர்றதுக்கான ஒரு அறிகுறியே இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி. அதுபோல தான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் இந்த ஆசீர்வாதம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி. ஒருவேளை நம்ம வாக்கு தத்தங்கள் நடப்பதற்கான அறிகுறி இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை முழு மனுஷன் நம்பி பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக செய்ய அவர் போதுமானவர். வேதத்தில் நம்ம பார்ப்போம்னா சாராளுடைய கற்பம் செத்த பொழுது கூட அவன் நம்பினாங்களாம். சாரால் அவள் கற்பம் செத்ததை அறியாமல் இருந்தாலாம். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 90 வயசுலேயே ஆண்டவர் நம்பினார். கர்த்தர் சொன்ன மாதிரியே அவருக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். அது மாதிரி இன்றைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொன்னால் அது நிச்சயமாக நமக்கு தருவார். அவர் செய்ய அவர் போதுமானவர். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நீங்கள் சொன்னதை நிச்சயமாக செய்கிற தெய்வம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தெய்வமே, அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஐயா. அப்பா, இன்றைய நாட்களில் ஒருவேளை நாங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை தான் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவரே. நீர் சொன்னதை செய்கிற தெய்வம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அப்படியே நீ செய்ய போதுமானவர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், நீ சொன்னதை அப்படியே செய்கிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. ஆற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லிட்டீங்க ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்வீங்கப்பா. நாங்கள் முழு மனதாக உண்மை நம்புகிறோம், உண்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் நடத்துங்க, ஆளுகை செய்யும், பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்வார்.